சால்வ் பண்ணதே தாங்க. மைனஸ் ப்ளஸ் மாற அதுக்கு ஒரு சால்வ் பண்ணி காட்டு. ஓகேங்களா? இது மாதிரி மாடலில் 2-3 சம் கேட்பாங்க. அதனால தான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். மைனஸ்லேயும் இருக்கா. இப்போ பாருங்கள், ரிப்பீட் ஆன வேல்யூவே இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற வேல்யூ ஏன்னு வச்சுக்க சொன்னேன். ஏவோட வேல்யூ என்னங்க 343 ஆங்க. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ என்னங்க, செகண்டாக இருக்கிறது பியோட வேல்யூ வச்சுக்கோங்க 1 and 3. ஓகேங்களா? இனி பாருங்கள், ஏ இன்ட்டு என்னங்க, ஏ கியூப்பா, ஏ கியூப். அடுத்தது மைனஸ் போட்டு பி இன்ட்டு பி என்னங்க, பி கியூப்பா, பி கியூப் போட்டுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணுங்க, ஏ இன்ட்டு ஏ வந்து ஏ ஸ்கொயர்டாக மாறுமா, ஏ ஸ்கொயர்டு. அடுத்தது ப்ளஸ், அடுத்தது ஏ இன்ட்டு பி ஆங்க, ஏபி ப்ளஸ் இது வந்து பின்னு வச்சுக்கிறோமா, பி இன்ட்டு பி வந்து பி ஸ்கொயர்டாக மாறுமாங்க, பி ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இது ஃபார்முலாவில் அப்ரோச் பண்ணுங்கள். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டாங்க. பை கீழே இருக்கிற வேல்யூ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இந்த வேல்யூ கேன்சல் ஆகிடும். மிச்சம் என்ன இருக்குங்க, ஏ மைனஸ் பி இருக்குமாங்க. இனி இதில் அப்ரோச் பண்ணுங்கள், வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வேலை முடிஞ்சது. ஏவோட வேல்யூ என்னங்க, 343. 343 மைனஸ் 113 ஆங்க. இப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா என்னங்க வருது, 230 வருதாங்க, 230 வருதாங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஈஸியாக அப்ரோச் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு.